இந்த கடைத்திருப்பதுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர் காலத்துலேருந்து விவசாயத்திலிருந்து கடைத்திருப்பி தான் விவசாயம் பண்ணிட்டு வந்தது. அது காலப்போக்குல இந்த பசுமை புரட்சிக்கு அப்புறம் பேருட்ட இந்த கெமிக்கல் உரங்கள் வந்தப்போ, இத தவிர்த்து வந்தாங்க. இப்போ அதெல்லாம் எந்த விளைச்சலும் வரல. மண்ணு மாறி போய்கிறது. மறுபடியும் அந்த இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்தில தான் இருக்கோம். எனக்கு ஆரம்பத்திலேயே புரிதல் இருந்ததுனால கடத்திருப்புறோம். ஆனா, மன்னர் காலத்தில வந்து விலை உயர்ந்த பொன்கள் எதுன்னா, பொன் பொருளு பசுக்கள தான் மதிச்சிருக்காங்க. இலக்கணத்தில மாடு, பசுன்னா பொன் பொருள். தங்கத்த விட விலை உயர்ந்ததா இருந்திருக்குது அன்னைக்கு. இன்னைக்கும் அந்த மாரி தான் இருக்கு. அத மதிக்கல. அரசு முன் வரணும். அந்த பசுவினுடைய உரிமையாளருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பசுக்களைய இந்த செல்வத்தில யாரும் களவாட முடியாது. அவரு தவிர வேற யாரும் தொட முடியாது. ஒண்ணு நாம பிடிக்கணும்னு மனசுல நெனைச்சாலே மிரண்டு ஓட ஆரம்பிக்குது. இல்ல அத மீறி அத நாம மடக்கி பிடிக்கணும் துன்புறுத்துனீங்கன்னா, ஒண்ணு முட்டுது இல்லன்னா பாய்ச்சல் அதிகமா மந்தவெளிக்குள்ள போனா உதைக்குது. அப்ப அந்த அந்த உரிமையாளர் மட்டும்தான் இத நீங்க பிடிக்கவோ அத. வணக்கம். என் பேர் துளசிதாஸ். செங்கம் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். இங்க வந்து பக்கிரிப்பாளையம்ன்ற ஒரு குக்கிராமம். இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் பிரதானமாக பண்ணியிருந்தேன். நீண்ட நாளாக பண்ணியிருந்த ஒரு இடத்துல வந்து குத்தகை லேண்டுன்றதுனால அவங்க லீஸுக்கு மறுபடியும் ரினியூல் பண்ண மறுத்துட்டாங்க. இந்த இடம் வந்திருக்கேன். இந்த நிலத்துடைய உரிமையாளர் அவரே என்னுடைய பராமரிப்பு இயற்கை விவசாயத்து மேலே இருக்கிற ஒரு பற்றுனால என்னை வந்து கூப்பிட்டாரு வீடு தேடி வந்து எங்கள் விவசாயத்தை பாருன்னு. இது ஒரு 5 ஏக்கர் தென்னை, 5 ஏக்கர் மா, மீதி ஒரு 15 ஏக்கர் நெல், மணிலா போடுறதுக்கான தகுந்த மண், பம்பு செட்டு கிணறுலாம் இருக்குது. நஞ்சும் இருக்குது, புஞ்சும் இருக்குது. இது வந்து மா, தென்னையெல்லாம் எந்த ஒரு ரசாயனமும் பயன்படுத்தாமல் இருந்திருக்காரு. மற்ற இடம் நெல்லுக்கான பயிரெலாம் ரசாயனம் பயன்படுத்தி தான் விவசாயம் பண்ணியிருக்காரு. சரி, அதை மாற்றுறதுக்கான முதல் வழி இப்போதைக்கு பலதானியம் விதைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடுமையான வெயிலும் காற்று அடிக்கிறதுனால. சரி, கடத்தறுப்புலாம் ஆடு மாடு கடத்தறுப்புலான்னு ஆட்டுக்கார் இந்த பார்த்து மந்த ஆட்டுக்காரெலாம் கேட்டப்போ அவர் வந்து ஆடு வேண்டான்னு சொல்லி எனக்கு மாடு கொடுத்துருக்குறாரு. அது மாடு தான் இப்போ கடத்திருப்பி இருக்கோம். மாடுனா உப்பளச்சேரின்ற ஒரு மாடு. ஒரு 100க்கும் மேலே இருக்குது. இங்கே வந்திருக்கோம். இப்போ வந்து 1 மாத காலம் ஆயிடுச்சு. அதை அந்த உரிமையாளர் வந்து என்னையே பராமரித்து சொல்லி விட்டுட்டார். அப்படி பார்க்க போல் இந்த இடத்துல ஃபென்சிங்காக இருக்குது. 25 ஏக்கரு கம்பி வேலி போட்டு ஃபென்சிங்காக இருக்குது. என்னால் பராமரிக்க முடியுது. இதுவே ஃபென்ஸ் இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. பராமரிப்புக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா காட்டில் வாழ்ந்த மாடு, அது ரொம்ப குணங்கள் வந்து மாறி இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரியான பசுக்கள் இல்லை. அதோட கூட அந்த உரிமையாளர் அதை பராமரிக்கிறவங்க மட்டும்தான் அதை கூட இருக்க முடியும். நான் ஒரு 4 நாள் காட்டுக்குள்ளார அவங்களோட கூட இருந்து அவங்களோட கூட இருந்ததுனால இப்போ எனக்கு அது ஓரளவுக்கு கூட இருந்து பராமரிக்க முடியுது. ஆனாலும் அந்த காலை கட்டி வைக்கிறாங்க. முன்னாடி காலை வந்து வலது கால், அதே மாதிரி இன்னொரு மாடுகளுடைய முன்னாடி கால் வலது கால் ஆப்போசிட்டாக நிற்க வச்சு கட்டுறாங்க. அது என்னாலலாம் முடியறதில்ல, உள்ளே போக முடியறதில்ல. இப்போ மேய்ச்சலுக்கு நான் பராமரிப்பு, தண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றதெல்லாம் அந்த உரிமையாளர் தான் பண்ணுறாரு. ஒன்று மிரளுது, இல்லைன்னா கொஞ்சம் நம்ம துன்புறுத்துகிற மாதிரினாக்கா வந்து முட்டை வருது, இல்லைன்னா பசுக்கள்லாம் கடிக்குது. எனக்கு இங்கே மாடு வந்ததில் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இதில் பார்த்திங்கன்னா கன்று, பெரிய பசு, காளைகள்லாம் இருக்குது. அவரேஜாக ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 கிலோ சாணம் வைக்குது. எனக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். சீக்கிரமாக இந்த கெமிக்கல்லேருந்து ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு. நம்ம என்ன தான் நம்ம இடுபொருள் கொடுத்தாலும், ஜீவாமிர்தம் 50 கரைசல் கொடுத்தாலும் இந்த மாதிரியான ஒரு இது வாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் கடினம் தான். இந்த நிலத்து உரிமையாளரும் பார்த்தீங்கன்னா, நிலத்து உரிமையாளர் என்னை தேடி நிலம் கொடுத்தாரு இயற்கை விவசாயன்றதுனால. இந்த கால்நடையுடைய உரிமையாளரும் என் முகத்தையே பார்க்கல, ஆனால் கேள்விப்பட்ட இயற்கை விவசாயன்றதுனால எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல், காசு இல்லாமல் நம்ம கால்நடை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த ஒரு மாதத்துலேயே இந்த 20-25 ஏக்கராவும் ஓரளவுக்கு சாணம் கோமியம் விட்டுடுச்சு. இதுதான் ஐயா. இதுக்கு மேலே வந்து கடுத்தடியில் நம்ம பண்ண முடியாது. ரொம்ப கடினமாக இருக்குது. இன்றைக்கி நடந்துச்சு, ஒரு குட்டி ஒன்று வச்சிச்சு, இரவு வச்சிச்சு. அந்த குட்டி பசுக்கிட்ட நாங்கள் போகவே முடியல. அப்படி மீறி போனால், கட்டி தானே வச்சுருக்கேன், போனால் ஒன்று உதைக்குது, இல்லைனா நிலத்து உரிமையாளர் தான் வந்து அதை தொடச்சி மறுபடியும் பால் விட்டு வச்சார்.
இந்த கடைத்திருப்பதுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர் காலத்துலேருந்து விவசாயத்திலிருந்து கடைத்திருப்பி தான் விவசாயம் பண்ணிட்டு வந்தது. அது காலப்போக்கில் இந்த பசுமை புரட்சிக்கு அப்புறம் பேருட்ட இந்த கெமிக்கல் உரங்கள் வந்தப்போ இதை தவிர்த்து வந்தாங்க. இப்போ அதெல்லாம் எந்த விளைச்சலும் வரல, மண் மாறி போய்கிறது. மறுபடியும் அந்த இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கும். எனக்கு ஆரம்பத்திலேயே புரிதல் இருந்ததுனால கடை திருப்புறோம். ஆனால் கடை திருப்பணும், ஆடோ மாடோ கடை திருப்பணும். இந்த பசுக்களை வச்சு ஆடுகளை வச்சு பராமரிக்கிறது இந்த சமூகமும் இந்த அரசும் முன் வரணும், அவங்கள பாதுகாக்கணும். ஆனால் பாதுகாக்கலனாலும் அவங்கள அலட்சியமாக பார்க்காம இருக்கணும். ரொம்ப அலட்சியமாக பார்க்குறாங்க மாடு ஆடுன்னா. மன்னர் காலத்தில் வந்து விலை உயர்ந்த பொன்கள் எதுன்னா பொன் பொருள் பசுக்களை தான் மதிச்சிருக்காங்க. இலக்கணத்தில் மாடு பசுன்னா பொன் பொருள், தங்கத்தை விட விலை உயர்ந்ததாக இருந்திருக்குது அன்னைக்கு. இன்றைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதை மதிக்கலை. அரசு முன் வரணும். அரசு முன் வராத அவங்கள இன்றைக்கி நம்ம பண்ண முடியாது. ஆனால் அது வந்தால்தான் இயற்கை விவசாயத்தை காப்பாற்ற முடியும். கடை திருப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் கடை திருப்பவே இல்லை. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மாடு மேய்ச்சலுக்கு போனது தான், மேய்ஞ்சிட்டு இதெல்லாம் சாணம் பட்டது தான். கடை திருப்புனா இன்னும் அதிகமாக இருக்கும் சாணம். கடை திருப்பின இடமும் காமிக்கிறேன். கடை திருப்புறது வந்து நாங்கள் புழுதியில் திருப்பி இருக்கோம், அப்போ தான் அந்த கோமி இதெல்லாம் ஓட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்குன்னு. இது சாதாரணமாக இங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தது. இதில் முக்கியமாக பெரிய ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காட்டு பசுக்கள் கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம். தென்னை மரத்தையோ இல்லை இந்த மாமரத்தையோ ஒன்று கூட அதை கடிச்சு பார்க்கணுன்னு கூட இல்லை. பில்லு பூண்டு நம்மளுக்கு இடையூறாக இருக்கிற தாவரங்கள் மட்டும் மேய்ஞ்சிட்டு போகுது. நீங்கள் சாதாரணமாக நாம் வச்சுருக்கிற பசு என்கிட்டே இருக்குது பசு பர்குரியனும், அதை கட்டி வச்சு மேய்க்கிறோம். அதெல்லாம் தென்னையெல்லாம் மேய்ஞ்சிருது, மாஞ்செடியெலாம் மேயுது. ஆனால் இந்த காட்டு மாடுங்க மேயலைங்க. ஆனால் ஆரம்பத்தில் வரும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது, ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. ஆனால் எதுவுமே பண்ணலைங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக மேயுது, எதையுமே தொடலைங்க. இப்போ இந்த இடம் பில்லு சுத்தமாக சாப்பிட்ருக்கு பாருங்கள். இந்த இடம் எங்கேயுமே பில்லு கிடையாது. இது சாப்பிட்ருந்தா ஒரு வாய் 2 வாயில் அந்த செடி சாப்பிட்ருக்கலாம். தொடவே இல்லைங்க மாஞ்செடி. தென்னஞ்செடியெல்லாம் இப்போ மேய்ஞ்சிருக்கிறது ஏற்கனவே இந்த இந்த நிலத்து உரிமையாளருடைய மாடுகள், அது வந்து பன்றி பசுன்னு சொல்லுவோம் இல்லையா, சீம பசு, அதெல்லாம் மேய்ஞ்சிட்டு போனது தான். இது பெரிய பாதிப்புக்குள்ளே ஆகி விட்டுது அந்த பசுக்கள்லாம். இப்போ நான் காட்டு மாடு வந்து எந்த தென்னஞ்செடியோ இதையோ கடிக்கலை. 1-2 இந்த வேப்பஞ்செடிகள் இருந்தது, அதை கடித்து சாப்பிட்டது. வேப்பஞ்செடினா காட்டில் சாப்பிட்ற தாவரம். நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் துறிஞ்ச உசலன்ற துறிஞ்ச தழையும் வேப்பிலையும் கோடை காலத்தில் பசுமையாக இருக்கும். அதை சாப்பிட்டு வளர்றது தான் அந்த துறிஞ்சல் மாடுன்னு சொல்லுவோம். இப்போ இது துறிஞ்சல் கிடையாது, இது உப்பளச்சேரின்னு சொல்லுவோம் நாங்கள். பியூரானா பியூர் இல்லைங்க. இது வந்து அந்த மாட்டு உரிமையாளர் 2ஆக பிரிச்சிருக்கிறாரு. பியூராக இருக்கிறத தனியாக கொண்டு போய் அவர் பராமரிச்சிருக்காரு. இது கொஞ்சம் கலப்பினம் இருக்குது, 1-2 ஒரு 10% கலப்பினம் இருக்கிறதுனால இதை கொண்டாந்து தனியாக வச்சு என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆட்டு உரிமையாளருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடத்திருப்புற இடத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்குகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கன்றுகளை, காளக்கன்றுகளை நல்ல சம்சாரி இந்த ஜல்லிக்கட்டு இந்த மஞ்சு விரட்டுக்கு கொடுக்குறாங்க. நல்ல ரேட்டுக்கு வந்து வாங்கி போகிறாங்க. அதே நாம் கையில் வச்சு வளர்க்குற மாட்டுக்கு மஞ்சு விரட்டுக்கு பண்ண முடியலையா, அது இந்த மாட்டுக்களை பழக்கிறதுக்கோ மஞ்சு விரட்டுக்கு நல்லா இருக்குன்னு நாங்கள் இங்கே கூட வந்து வாங்கிட்டு போனாங்க. அந்த மாதிரி நல்ல வளர்ப்புக்கு இந்த விவசாய பணி செய்கிறதுக்கு நல்ல விலைக்கு விற்கிறாங்க. அது லாபகரமாக தான் இருக்குது. பசுக்களை அவங்களே வச்சு மறுபடியும் குட்டி போடுறதுக்கு இனவர்த்திக்கு வச்சுக்கிறாங்க. இது லாபகரமாக இருக்குது. இப்போ இங்கே மேய்ச்சிட்டு இப்போ பயிர் இல்லை, நமக்கு ஒரு 3-4 மாதம் இங்கே வருது. மழை பழிஞ்சு நாம் ஆடி போய் ஆவணியில் மறுபடியும் பயிர் நம்ம தொடர்ந்துட்டோம்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற தென்மனை காட்டுக்கு ஓட்டி போய் மேய்க்கிறாங்க. தென்மனை காட்டில் முன்னெலாம் வந்து மேய்ச்சி நல்லா இன்னும் கொஞ்சம் மாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இயற்கை விவசாயிங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். மண் வளரும். மண் வளர்ந்துச்சுன்னா பயிர் நல்லா தாவரம் கிடைக்கும். தாவரத்தினுடைய விளைச்சல் நல்லா இருந்ததுன்னா சமூகத்துக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு எந்த ஒரு ரசாயனம் இல்லாமல் ஒரு நல்ல உணவுப் பொருள் கிடைக்கும். இப்போ நான் பண்ணுற இடத்துல இன்றைக்கி நல்ல எந்த ஒரு ரசாயனம் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தென்னை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, மணிலா நெல் நிறைய ரகம் கிடைக்குது. இதுக்கெல்லாம் கிடைக்கும். எந்த ஒரு ரசாயனம் இல்லாமல் கிடைக்கணும்னா இடுபொருள் வேணும். இடுபொருள் இதை வேண்டி ஒரு உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற பில்லை இன்றைக்கி மேய்ஞ்சிருது, ஒரு 12லிருந்து 24 மணி நேரத்துக்கு அதே பில்லுக்கு உரமாக கொடுத்துருவோம். அது சாணம்.
நீங்கள் எந்த ஒரு தொழில்நுட்பத்துலேயும் நீங்கள் ஒரு பில்லை கொண்டு போய் கொடுத்து மறுநாள் அதே பில்லுக்கு வந்து ஒரு உரமாக கொடுக்குறதானாக்கா வாய்ப்பு இல்லை, சாத்தியக்கூறே கிடையாது. இன்னைக்கு ஒரு வரப்பிரசாதம், நீங்கள் மாடு கால்நடையை தவிர வேறு எந்த ஒரு நீங்கள் சொல்லுவீங்களே என்ன ஏயா அதில் கூட முடியாது. இன்றைக்கி பேசிக்கலாம், நடைமுறைக்கு ஒத்து வராது. இன்றைக்கி ஒன்றே ஒன்று, இதனால் மட்டும்தான் 12 to 24 மணி நேரத்தில் அதுக்கு உரமாக கொடுத்துடலாம். அப்போ இதை வச்சு தான் நாம் இந்த ரசாயனத்துலேருந்து கெமிக்கல்லேருந்து வெளியே வரணும்னா இயற்கை விவசாயத்துக்கு இதுதான் சாத்தியம். இந்த இடம் பில்லு எல்லாம் சுத்தமாக மேய்ஞ்சிருச்சு. இந்த கிளை 1-2 உடஞ்சிருக்குல்ல, இது வந்து இந்த ஓரமாக ஒன்று உறைஞ்சிருக்கும், அதாவது பூச்சிக்கிச்சி அந்த உனி கடிச்சதுக்கு உறைஞ்சிருக்கும், இல்லைன்னா 2 மாடாக சண்டை போட்டிருக்கும். சண்டை போட்டதுனால இது உடஞ்சது தான். அது ஒரு இலை உடஞ்சிருக்குது, இது நேற்று, அது இன்றைக்கி உடஞ்சிருக்கு. மற்றபடி இங்கே இதே கிடையாது பாருங்கள், மாஞ்செடியே மேலே பாருங்கள், அந்த செடி எல்லா செடியும் தெளிவாக இருக்கும். மேயும் போதும் கீழே மட்டும்தான் மேயும், நீங்கள் மேலே செடியே ஒரு செடி கூட மேயாது. ஆனால் நம்ம பசுக்குள்ளே இருந்தால் இன்றைக்கி மரமே இருந்திருக்காது, மரத்தை மேய்ஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் கீழே தரையில் மேய்ஞ்சிருக்கும். ஆனால் இது எனக்கு ஒரு வரப்பிரசாதம். இவங்களை அதுதான் சொல்கிறது அடிக்கடி, இவங்களை காப்பாற்றணும், இந்த காட்டு மாடு மந்த மாட்டை காப்பாற்றணும். சமூகம் முன்னோரணும், அரசு முன்னோரணும் எதிர்பார்த்தோம், வாய்ப்பு இல்லை. அதனால் சமூகம் முன்னோரணும், வந்தால் மட்டும்தான் இதை நாம் என்ன நினைக்கிறோம், மாடு வச்சு இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. வாழ்வாதாரத்தை தாண்டி இப்போ நான் கெமிக்கல்லேருந்து ரெக்கவரி ஆகணும்னா, நீங்கள் வெளியே வரணும்னா இதனால் மட்டும்தான் முடியும். நீங்கள் எந்த தொழில்நுட்பத்தினாலையும் கொண்டாந்து இந்த பூமி மாற்றி நல்ல உணவு கொடுக்கறதுக்கு சாத்தியமே கிடையாது. இந்த பசுவினுடைய உரிமையாளர் பார்த்தீங்கன்னா பேர் அரசன்னு சொல்லி, அவர் நேரடியாக எனக்கு அறிமுகம் கிடையாது. ஏழுமலை அண்ணன் சொல்லி எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தி விட்டார். இவங்க சொந்த ஊர் பார்த்திங்கன்னா செங்கம் பக்கத்தில் நீப்பத்தர் ரோட்டில் மேல் வணக்கம்பாடிங்கிற கிராமம். நேரில் போய் பார்க்கல, ஃபோனில் தான் பேசினேன். அவர் ஏழுமலை அண்ணன் தான் இவங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தி இப்போ கொண்டாந்து நான் பராமரிச்சிட்ருக்கேன். இது சமூகத்தில் விவசாயிங்க பொதுவாக கெமிக்கல் விவசாயிங்க கூட இதை கடத்திருப்புனா மகசூல் கூடும், இது புரிதல் இருக்கணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் இவங்கள மாதிரி நிறைய முன் வருவாங்க, பசு வளர்ப்பில் முன் வருவாங்க, ரசாயன விவசாயம் முன் வரணும். நிறைய பேர் தவிர்க்கிறாங்க, பேரிட்ட உரங்களை போட்டே விவசாயம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி போகிறாங்க. ஏன்னா எரு நெய்க்கு வாரின்னு வரணும்னா ஒரு யூனிட் எரு வந்து 2000 ரூபா, வாடகை 1000 ரூபா ஆகுது. அதை கலைச்சி எடுக்க ஒரு 500 ரூபா, குறைஞ்சபட்சம் 3000லேருந்து 3500 ரூபா வருது. அந்த அளவுக்கு ஒர்த்தானா கம்மி தான். அந்த 3500 ரூபாய்க்கு நம்ம 2 மூட்டை ரசாயன உரம் கொண்டாந்து போட்டுடலாமாங்கிற எண்ணலையில் தான் போகிறாங்க. ஆனால் அதை தவிர்க்கணுங்கிறது தான். அதுக்குள்ளார ரசாயன உரத்துக்குள்ளார நம்ம அதுக்கு அவங்களுக்கு விரோதி கிடையாது, அதை பற்றி புரிதல் இல்லை. அது எந்த தாவரத்துக்கு எவ்வளோ போடணும், எவ்வளோ எடுத்துக்கும், எவ்வளோ வைப்ரேட் ஆகுங்கிற புரியாமையே போடுறாங்க. ஆனால் இப்போ இயற்கை விவசாயத்தில் இந்த மாதிரி மக்ன தொழு உரங்கள் தழலாம் போடுறது என்னென்னா வைப்ரேட் ஆகாது. அந்த பூமிக்குள்ளே இருக்கும், அந்த சாணம் எருவு தழசத்துக்கெல்லாம் இருக்கும். தேவைக்கு பயிர் எடுத்து சாப்பிட்டு மீதி பூமியில் தான் இருக்கும், அது எங்கேயும் போகாது. தண்ணியில் அடிச்சிட்டு போகிறதோ இல்லை வைப்ரேட் ஆகிறதோ ஆவி ஆகிறதோ ஆகாது. ஆனால் பேரிட்ட உரங்கள் வந்து ஆவி ஆகுங்கிறது இன்னும் புரிதல் இல்லாமல் தான் விவசாயிகள் இருக்காங்க. அதை முன் வரணும், அதெல்லாம் முன் வந்து அது என்ன தான் அதுக்குள்ளார என்ன இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சு அறிஞ்சு பண்ணணும். இந்த மணி சவுண்டு கேட்குது இல்லையா, இது வந்து வனச்சாரகத்தில் இந்த மாதிரி ஒரு ரொம்ப புல் பூண்டாக இருக்கிற இடத்துல மணி சவுண்டு இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற வெஜஸ் வந்து நவுந்து போகும். இது ஒன்று. 2வது, வனப்பகுதியில் இருக்கும்போது மாடு எங்கே போய் மேயுதுன்றது அந்த உரிமையாளருக்கு தெரியும். அந்த சவுண்டு வச்சு அதை கூட பயணம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அப்போ அந்த மணி கட்டி வைப்பாங்க. அதே மாதிரி அந்த பசு வந்து அந்த முன் வழி நடத்துகிற ஒரு பசுக்கள்லாம் இருக்கும். இதில் முதல்ல இருந்தே வழி நடத்துகிற ஒரு பசு இருக்கும், அதுக்கு தான் மணி கட்டி விடுவாங்க. அதுதான் முன்னாடி போகும், தண்ணி இருக்கிற இடம், மேய்ச்சல், அது இருக்கிற இடம், நம்ம எங்கே போகணும் போகக்கூடாதுன்ற வழி நடத்துகிற பசுக்களுக்கு மணி கட்டி விடுவாங்க. காளை மாட்டுக்கு கட்ட மாட்டாங்க, ஏன்னா அது காளை மாட்டுக்கு இனவெருத்தி நடக்கும்போது அதாவது இடையூறாக இருக்குன்றதுனால காளை கட்டுறதில்லை. இது பசுக்களுக்கு மட்டும், மூத்த பசுங்களுக்கு மட்டும் கட்டி மற்ற கன்றுகளை இதெல்லாம் வழி நடத்துவாங்க. இதில் இன்னொன்று, நிலத்து உரிமை பராமரிக்கவே முடியும். பராமரிப்புனா நாம் பண்ணுறோம், அது வேறு. ஆனால் மற்ற கால் கட்டுலாம் அவர் தான் போடுறார், அந்த காலையில் அவுக்குறது தான் அவர் தான் பண்ணுறார், இல்லைன்னா எங்களால் முடியல. இதில் மேற்படி இந்த உனி ஈ தொந்தரவுலாம் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு இடத்துல கட்டி வச்சு அது முட்டை வச்சு அந்த உனி தொந்தரவு தான் அப்படி தான் மாறுன்றது ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது காட்டுக்குள்ளார மேயறதுனால இல்லை,
அதே மாதிரி கடை திருப்புறது அந்த இரவு நேரத்தில் கட்டி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா புழுதியில் தான் கட்டி வைக்கணுன்றார். புழுதியில் கட்டும்போது அந்த கோமியம் சாணம் அதில் இறங்கும். அதே மாதிரி மாட்டுக்கும் எந்த ஒரு நோய் தொந்தரவு இல்லாமல் இருக்கும், கரம்பலை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் நாங்கள் புழுதியில் தான் திருப்புறோம். இதில் மேய்ச்சல் புழுதியில் கொண்டு போய் திருப்பிடுவோம். உனிலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான இனவெருத்தி ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது முட்டை வச்சு தான் இனவெருத்தி அதிகமாகும். ஒரு கருத்தடியில் வச்சுருப்ப நீங்கள் ஒரு இயற்கை முறையிலையோ இல்லை ரசாயன முறையிலையோ அந்த உனியெல்லாம் சுத்தப்படுத்தணும்னு படுத்துவீங்க. ஆனால் அந்த கழுத்தடியில் முட்டை இருக்கும். அது மறுபடியும் அந்த முட்டை பொரிஞ்சு மறுபடியும் அந்த உனி இனவெருத்தி ஆகி அதிகமான உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி தான் ஆகும். இது அந்த மாதிரி கிடையாது. இல்லை ஒரு இடமா படுக்கிறது இல்லைல்ல, எங்கன்னா உற்பத்தி ஆகும். அவங்க தேடி பார்த்து 1-2 இருந்தால் அதை எடுத்துடுறாங்க, அப்புறப்படுத்திடுறாங்க. அப்போ அதை நசுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதை வந்து தூரம் அப்புறப்படுத்துறாங்க. நசுக்குனா உள்ளுக்குள்ளார முட்டை இருக்குன்னு சொல்லி நசுக்க மாட்டேறாங்க, அப்புறப்படுத்திடுறாங்க. இதோ தொந்தரவு கிடையாது. அந்த ஒரு சில டைம் இவங்களுக்கு வந்து தொடர் மழை வரும்போது கோமாரிங்கிற அம்மையெல்லாம் வர்றதா சொல்கிறாரு. அது வந்து தன்னைத்தானே சுதாரிச்சிக்கு தான். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறது வருமா, ஆனால் இறப்பு விகிதம் கிடையாதுங்கிறாரு. இறந்ததாக கிடையாது, வரும், அதுவே குணமாகும். நாங்கள் காட்டில் தான் வச்சுருக்கோம், அந்த பெருசாக ஒன்றும் தொந்தரவு கொடுக்கல. ஏற்கனவே எங்கேயாவது இருந்து அந்த மாட்டில் உட்காந்து எங்கள் மாட்டில் வந்து உட்காந்தாதான் அந்த அம்மையும் இதை வருது கோமாரி. அதனால் நாங்கள் அதில் ஜாக்கிரதையாக இருப்போம். ஒரு வேளை அந்த மாதிரி அம்மைகள் எதுனா இருந்ததுன்னா அதை நாங்கள் தனியாக கூட்டிட்டு வந்து பராமரிச்சிருவோம். மாட்டில் இருந்துச்சுன்னா அந்த மாட்டோட கூட வேறு மாட்டை சேர்க்க விட மாட்டோம். அதனால் பெருசாக எங்களுக்கு பாதிப்பு இல்லை. வந்து இன்றைக்கி ஆவரேஜாக 10லேருந்து 15 கிலோ வரும் சாணம் போடுறதுக்கு. ஏன்னா ஒரு சில பசுக்கள் தாய் காலையெல்லாம் 20 கிலோ கூட போட்டுரும். கன்று இருக்குதுல்ல, அதெல்லாம் ஆவரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு 10 to 15 கிலோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வயலில் 15 கிலோ குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கான தீவனம் இருக்குது. சாப்பிட்டுடுச்சு, ப்ராசஸ் ஆகி காலையில் சாணம். இதை விட சாணத்தை விட பல மடங்கு கூடுதலான நைட்ரஜன் சத்து கோமியத்தில் தான் இருக்குது. நீங்கள் கோமியம் மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு பயிரூக்கி வேறு எதுவுமே கிடையாது. அதனால் கோமியம் இங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் மண் வளமாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ ஒரு பசுவுக்கு வந்து உங்களுக்கு 15 கிலோ போட்டிங்கன்னா கூட 100 பசு இருக்குது, 1500 கிலோ ஒரு நாளைக்கு. 2 நாளைக்கு உங்களுக்கு ஒரு டிப்பர் ஆனது, ஒரு யூனிட்டுக்கு ஆனது வாய்ப்பு இருக்குது. ஒரு யூனிட்னா இன்றைக்கி என்னாச்சு, குறைஞ்சபட்சம் இப்போ என்ன மாதிரி ஒரு அனுபவம் உள்ள விவசாயிக்கு கிராமப்புறத்தில் வாங்கி கொண்டாந்து ஒரு சாணம் எரு வாங்கிட்டு வரேன்னா ஒரு 2000, அதுக்கு மேலே ஒரு 2000 4000 ரூபாயில் முடியும். ஆனால் ஒரு வேறு ஒருத்தர் புதுசாக ஒரு விவசாயிக்கு வராங்கன்னா 5000 ரூபாய்க்கு கணக்கு. அப்போ கால்நடையை நீங்கள் அதை கொண்டு போய் கடத்திருப்புறது தான் சிறப்பு. அதுக்கு முன் வரணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா சமூகத்தில் யாரெல்லாம் நாம் சோறு சாப்பிட்றோமோ அவங்க எல்லாருமே இவங்களை கட்டி காப்பாற்றணும். அது முன் வரணும்ல. நமக்கு என்ன கிடக்குது, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் அவங்க மாடு மேய்க்கிறாங்கங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற மக்களுடைய மனநிலை. அது கிடையவே கிடையாது. நீங்கள் யாரெல்லாம் காலையில் நீங்கள் தட்டில் சாப்பிட்றீங்களோ அவங்க எல்லாருமே இதை காப்பாற்ற வேண்டிய விவசாயம், இந்த கால்நடைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உண்டு. அதுக்கோசரம் நீங்கள் வந்து மாடு மேய்ங்கன்னு சொல்ல வரல. மேய்க்கிறவங்கள உற்சாகப்படுத்துங்க, அவங்கள நீங்கள் பாராட்டுங்க, அவங்களுக்கான பாதுகாப்புக்கு இடம் கொடுங்க. வழியில் போனால் கூட மதிக்கிறது இல்லை அவங்கள வழி நடத்தணும்ல. நீங்கள் எதுக்கோ இன்றைக்கி போராட்டம் பண்ணுறீங்கல்ல, அவங்கள வழி நடத்தணும்ல. யாருமே மதிக்கிறது இல்லைல்ல. எத்தனையோ பேர் இன்றைக்கி அவங்கள கேவலமாக பார்க்குறது, இன்றைக்கி அவங்கள பார்க்குறதோடு இல்லை, மாடு மேய்க்கிறவங்களுக்கு இப்போ எனக்கு திருமணம் ஆகிடுச்சு, குழந்தைகள் இருக்குது, நான் மாடு மேய்க்கிறேன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்திலேருந்தே யாராவது பொண்ணு கொடுக்குறீங்களா, முன் வரீங்களா? வர்றது இல்லையே. ஏன் மாடுன்னா அவ்வளோ கேவலமா? ஆனால் அந்த மாட்டினுடைய சாணம், பால், கோமியம் இது எல்லாம் தேவை. அது போடுற வயலில் போடுற விளையிற தானியங்கள் வேணும் இயற்கையாக. ஆனால் நாங்கள் மாடை மதிக்க மாட்டோம். இது எவ்வளோ பெரிய ஒரு உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற ஒரு இதில் தருணம் இல்லை. எல்லாம் முன் வரணும், சமூகம் முன் வரணும், அது அவங்களுக்கு பொறுப்பு வரணும். இடம் கடத்திருப்பில் கிடையாது. இந்த இடம் பார்த்திங்கன்னா மாடு வந்து மேய்ஞ்சிட்டு போன இடம் தான் இதெல்லாம் சாணம். பில்லு அதிகமாக இருக்கிறதுனால இங்கே தொடர்ந்து வந்து மேய்ஞ்சுது. அந்த பில்லு இருக்கிற இடம்லாம் அங்கே அந்த தொட்டாசினிங்கிறது, அந்த இடம்லாம் தொட்டாசினிங்க இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் மேயலை. அந்த இடம்லாம் இன்னும் மேய்ச்சலுக்கு போகலை. இதெல்லாம் இங்கே நிறைய பில்லு சூரியவழி பட்ட இடம் பில்லு நிறைய இருந்ததுனால மேய்ஞ்சி சாணி போட்டுது. அந்த இடம்லாம் இன்னும் நிழல் பக்கம்லாம் பில்லு கம்மியாக இருக்கிறதுனால போகலை. இந்த அளவுக்கு நாம் சாணம் எரு வாங்கின்னு வந்து கொட்ட முடியுமான்னா ஒரு பாமரம் விவசாயி ஒரு லீஸுக்கு எடுத்து இயற்கை விவசாயத்தில் சாத்தியக்கூறு கிடையாது. ஒரு விவசாயத்துக்கு வர்றதே ஒரு பெரிய ஒரு விஷயம்.
அதில் லீஸுக்கு லேண்டு, அதில் இயற்கை விவசாயம். யாரும் நிற்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. நாம் நிற்கிறோன்னா ஏதோ அது மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் பற்றுனால நிற்கிறோம். எனக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த கால்நடை அறிமுகமே இல்லாத இந்த பசுவினுடைய உரிமையாளர் எனக்கு சும்மா கடத்திருப்புறாரு. இந்த நிலத்து உரிமையாளரும் என்னை வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வந்து எனக்கு அவர் உரிமையோடு கொடுக்குறாரு. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். வெளியிருந்து சப்போர்ட் இருக்காங்க, சமூகத்தில் எனக்கு இருக்காங்க. இல்லைனா நானும் நின்று இருக்க முடியாது. சமூகத்தில் நிறைய பேர் பொருளாதாரத்துலேயும் ஊக்குவிக்கிறதுல, வார்த்தைகளாலையும், வேலை செய்கிறதுலையும் நிறைய சமூகத்தில் எனக்கு இருக்காங்க. நான் நீண்ட நாளாக நிலச்சி நிற்கிறதுனால சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் பேர் சொல்லி உச்சரிக்க முடியாது. ஒருத்தர் 2 பேர்னா சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பேர் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, நிறைய பேர் சொல்லணும். அவங்களுக்கு எல்லாருக்கும் உண்மையிலே இந்த இந்த இது மூலயமா நன்றி தெரிவிக்கிறேன். இந்த வரப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முயலே உள்ளே படுத்திருந்தாவே தெரிஞ்சிருக்காது, அவ்வளோ பில்லு இருந்தது. இது ஆன வரைக்கும் நெருங்கி வந்துருச்சு, இன்னும் இருக்குது பில்லு. இது எல்லாமே சுத்தமாக மண் தெரிகிற அளவுக்கு தரையோடு மேயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மழைப்பொழிவு வந்து கொஞ்சம் சேறு சகதியமாக ஆகிற வரைக்கும் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் தான் மாடு வெளியே போகும். இது வரைக்கும் எனக்கு லாபகரமாக தான் இருக்குது. மேய்ச்சலுக்கான பில்லு இருக்குது, ஆனால் மழைப்பொழிவு வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்து. இன்றைக்கி இருக்கிற விவசாயிங்க வந்து கால்நடையில் பசுக்களை வளர்ப்பு பாலுக்கு தான் வளர்ப்பாங்க. அது பாலுக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெர்சி பசு, சீமை பசு தான் பாலுக்கானது உகந்தது. பால் உகந்ததுன்னு சொல்ல முடியாது, வருமானத்துக்கு அது உகந்தது, அதை பண்ணுறாங்க. ஆனால் இதை பாலுக்கு பண்ணுறதில்ல. இந்த பசுக்களை வந்து பாலை பார்க்கல, பாலை விட பல மடங்கு இந்த கன்றுடைய வேலை வந்துடுறதுனால இதை தான் பார்க்குறாரு அவர். அதுக்கு மேலே அதில் இருக்கிற சாணம் கோப்பியம் கடை திருப்புறதுக்கான காசு, நல்ல காசு கிடைக்கிறதுனால அவருக்கு கால்நடை வளர்ந்தால் போகிறோம், பால் பீசுகிற வேலை இல்லை, இதில் கிடையாது. இதில் அவர் காலையில் கூட என்கிட்ட பேசினார். இது ஏதோ வீடியோ எடுத்து பசுக்களை வீடியோ எடுத்து நாட்டு மாட்டு பால் கொடுக்குறாங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு ஒரு தவறுதலான ஒரு தகவல் கொடுத்தாரு. அதனால் நுகர்வோர்கள் நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாட்டு மாட்டை வீடியோ எடுத்துகிட்டு பால் விற்கிறாங்கன்னு அவர் தான் சொன்னார், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அதை பார்க்கல, கேட்கல, அவர் சொல்கிறாரு. அதனால் நுகர்வோர் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாட்டு மாட்டு பால்னு விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இவரை பொறுத்த அளவுக்கு சாணம் கோமியம் கால்நடை வளர்ந்துச்சுன்னா காலக்கன்றை வந்து நல்ல ஒரு விவசாயிக்கு இல்லை மஞ்சு வரட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு விற்கிறார். வாங்குறவங்களும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் அதை தான் நினைக்கிறாரோசரம் பாலை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலாரு. அதே மாதிரி அவங்க வயலில் கொண்டு போய் லாஸ்ட்டாக கடத்திருப்புறாரு, விதைக்கிறாரு, பயிர் விதைக்கிறாரு, அறுவடைக்கு போயிடுறாரு. மற்றபடி அவர் எந்த ஒரு இதுவும் கிடையாது, செலவுகள் கிடையாது இல்லை. அப்போ அது அவருக்கு லாபகரமாக இருக்கும்ல. இந்த கால்நடையனுடைய ஆரோக்கியம் வந்து எப்படி இப்போ இவ்வளோ மந்த மாடு இருக்குது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா எளிமையாக. இப்போ இது அடிப்படை, ரொம்ப ஆழமாக போகல. அடிப்படை முதல் விஷயம் பார்த்திங்கன்னா வாழை வந்து ஓட்டுற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும், அப்படி இருந்தால் ஆரோக்கியமாக இருக்குது. ரெண்டாவதாக காது வந்து அசைக்கலைன்னா அது ஆரோக்கியம் குறைவாக இருக்குது. அதுக்கடுத்து எதுனா பார்த்திங்கன்னா மேய்ச்சல் நின்று அச்சிப்புல் போடாமல் இருக்கும், அரைக்கும், அது அரைக்காமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் பண்ணாமல் இருக்குன்னா ஏதோ உடல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம அறிஞ்சு அது என்னான்னு பார்த்து அதுக்கான மருத்துவம் பண்ணலாம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த மாட்டுங்களில் மொத்த மாட்டில் எப்படி கண்டுபிடிக்கின்றது எளிமையான ஒரு வழி. தனி மனிதர் இவ்வளோ பசுக்களை பராமரிக்க முடியுமானா சாத்தியம்தான். அது மேலே ஒரு ஈடுபாடு, அக்கறை இருக்கணும். அது ஒரு தொழிலாக பார்க்காம அது அது மேலே ஈடுபாடோடு இருந்தால் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வயக்காட்டில் நம்ம இதிலே பண்ணோம்னா முடியாது. ஏரியா மாறும், வனப்பகுதியில் மேய்க்க வேண்டியதாக இருக்கும். அது தேவையான அனுமதி கேட்டு வனப்பகுதியில் மேய்க்கணும். ஒரு சில காலங்களில் வெளியே வயக்காட்டில் வந்து மேய்க்கணும். ஒரு சில டைம்லாம் வந்து இதுக்கு போகும், தென் மாவட்டம்லாம் போய் மேய்ச்சிட்டு வராங்க. இதெல்லாம் பழக்க வழக்கம், அனுபவம் இருக்கணும். ரெண்டாவதாக ஈடுபாடு இருக்கணும். இது பண்ணால் தான் பண்ண முடியும். ஈடுபாடு இல்லாமல் ஒரு விஷயம் பண்ண முடியாது. இதில் முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, மாடு ஆரோக்கியமாக இருக்குன்னா கொம்பில் நாம் வர்ணம் பெயிண்ட் அடிக்காமல் இருந்தாலே ஆரோக்கியமாக இருக்கும். சூரிய ஒளியில் இருக்கிற கதிர்வீச்சை நேரடியாக அது அப்சர்வ் பண்ணுறதா ஒரு அறிவியலில் சொல்லியிருக்கு. அது முன்னோர்களே சொல்லியிருக்காங்க. இப்போ ஆராய்ச்சி நிலை விஞ்ஞான மூலத்திலையும் சொல்லியிருக்காங்க, வர்ணம் பூசக்கூடாது. நம்ம பொங்கல் பண்டிகை காலத்தில் செம்மண், சுண்ணாம்பு இல்லை ஒரு சந்தனம் அந்த மாதிரி பூசலாமோசரம் பெயிண்ட்டை தவிர்க்கிறது நல்லது. அண்ணா வணக்கம், என் பேர் அரசகுமார், ஊர் மேலவணக்கம்பாடி. இந்த கடை மாட்டை நம்பி தான் நம்ம பல பேருக்கு
எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இயற்கை விவசாயத்துக்கு தகுந்தபடி மட்டும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம மாடு வந்து உம்பளச்சேரி மாடு. இந்த ரகத்தில் சேர்ந்தது வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 110 ரூடி மாடு இருக்குது. இது மட்டும் இது பண்ணிகிட்ருக்கோம்ண்ணா. இவர் துளசி அண்ணன்றவர் வந்து இயற்கை விவசாயத்துக்காக நம்மளை வந்து இங்கே வந்து இது பண்ணியிருக்காரு, வர சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. விவசாய நிலத்துக்காக நம்ம வந்து கடனேற்றி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயற்கை விவசாயம் பண்ணுறாரு. இதுக்கு மட்டும்தானே நம்ம வேறு எங்கேயும் உறுதுணை கொடுக்கல. இந்த வேறு எந்த ஊர்லேயும் இது பண்ணுறதில்ல. இதுக்கு விவசாய நிலத்தில் மேய்க்கவும் அனுமதி இல்லை, எதுக்கு அனுமதி இல்லாத இருக்குது. அண்ணன் நிலத்துக்காக மட்டும் வந்திருக்கோம். அதுதானே, வேறு எது இல்லைண்ணா. வந்து இப்போ ஒரு 17 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுமாரி நான் அப்பா தாத்தா எல்லோரும் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நான் வந்து இப்போ புதுசாக 17 வருஷமாக நான் இது பண்ணிகிட்ருக்கேண்ணா. பண்ணுவோண்ணா. இல்லைங்க, அதில் கிடையாது. எங்கே வேணால் இது பண்ணுவோம், எங்கே வேணால் ஓட்டு போவோம். எங்களுக்கு தேவை இது பண்ணுறது வந்து அண்ணனுக்காக எல்லாம் இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ துளசி அண்ணனுக்காக பண்ணிகிட்ருக்கோம். விவசாயன்றதுக்காக அவர் வந்து விடாது. நம்ம ஏராளம் விரும்பி கேட்குறவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான் 60 ரூபா கேட்குறாரு. அது மாதிரி ஒரு சிலர் கேட்குறாங்கண்ணா. நம்ம வந்து போக முடியறதில்ல, வழி கொஞ்சம் வண்டி இந்த ரோடு வசதி கொஞ்சம் இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காடு வசதி இருக்கணும். அந்த ஏரியா மாதிரி இருந்தால் எங்கே வேணாலும் கடை கட்டி தருவோம்ண்ணா. கட்டி தருவோம்ண்ணா. ஆனால் இப்போ வந்து ஒரு 100 மாடு இருக்குன்னா ஒரு 1500 2000 நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுறோண்ணா. கொஞ்சம் இருக்கப்பட்டவங்க யாராவது அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தராங்க. 2000 கேட்குறோம், 1500 1000 இப்படி எதெல்லாம் தராங்கண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மாடுக்கு நீங்கள் எவ்வளோ பாசமாக பழகிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குது, அதெல்லாம் எப்படின்னா? ஆனால் நம்ம வந்து பாரம்பரியமாக வச்சிருக்கிறதுனால அது நம்மளுடைய இது குணாதிசரம் இது எப்படி இருக்கும்னான்றது நம்மளை ஆளை நம்பி இருக்குது. வேத்தலை உங்களையும் ஒரு வாரம் ஒரு 10 நாள் பார்த்துச்சுன்னா உங்களையும் அது எல்லாம் பாசமாக பழகிடணும். அது சொல்லுண்ணா. இவ்வளோ மாடு கட்டுறதுக்கு இவ்வளோ கயிறு போதுமா? இந்த கயிறே போதுண்ணா. சொல்கிறீங்க இது வந்து ஒரு கயிறு வந்து 2 மாடு கட்டுறதுக்குண்ணா. ஒரு கயிறு 2 மாடு கட்டுறதுக்கா? இந்த கயிறு வந்து 2 மாட்டுக்கு. எப்படின்னா அதை கட்டி ஆட்டுறேன் இருந்தேன். அதை ஒரே நிமிஷம் அதை கட்டி ஆட்டினேன். அதெல்லாம் அந்த 2 மாடு அவ்வளோதாண்ணா. Oh. Ah. Ah. Oh. Come on, he. Come on, he. Oh. He. Oh. Oh. Sit. Ah. Ah. Oh. Bah. Come on, bah. Bah. Come on. Oh. Oh. Come on, he. Bah. Bah.
ஏம்மா பா பா ஓ ஓ ஆ ஆ மாட்டேதுங்க. ஹெய் 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 ஹா ஹெய் ஹா 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 பா ஏம்மா ஹெய் 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 ஹா 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 பா ஹெய் 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 பா பா அவ்வளோதான் போ. ஹேய் 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 ஹே ஹேய் பா பா ஹேய் ஹா 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 ஹோ ஹா ஹேய் 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 பா ஹேய் 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 மறுபடியும் ஒன்று ரெண்டு ஆக மாட்டேதுண்ணா. இன்னும் கேட்டால் ஒரு 14 ஜோடி இருக்குது. 7 கயிறு நின்று போச்சு. 7 ஜோடி. ம் இந்த கண்ணுங்கள்லாம் எல்லாம் கவர் வச்சு கட்டினதெல்லாம் கவர் நிற்க மாட்டேங்குது. நான் இது அந்த மாடு வந்து இளங்கன்னு போட்டுச்சுன்னா யாருமே கிட்ட இந்த சரௌண்டிங்கில் யாருமே நிற்க முடியாது. அது வந்து அப்படி பயப்படுத்தி அதை அடித்து ஒருத்தன் படுக்க வச்சு அது கட்டி வச்சுருந்தோம். தான் அந்த மாட்டுக்கு அவசரமே அந்த வேகத்துக்கு அவசரமே அந்த மாட்டை வாங்கினோம் நாங்கள். அதாவது ஒரு கடையில் ஒன்று நம்ம ஆசைக்கு அவசரம் எது வேணாலும் பண்ணுவோம். அதுக்காக இன்ட்ரெஸ்ட் தான். இந்த கன்று இப்போ நம்ம மாநில கண்ணில் இது ஒரு கடல் கரவாரம் பிச்சாவரன்ற ஊர். இது அந்த ஊர்லேருந்து இது எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ எடுத்துகிட்டு வந்து இறக்குது இந்த வண்டியில் இந்த இறக்கி இருக்கிறது. அதாவது அந்த கடல் கரை வரும் நமக்கு எந்தெந்த மாடு கொஞ்சம் தேவையோ கொஞ்சம் வேகம் எது இருக்கோ அந்த மாதிரி மாடு மட்டும் தான் நான் இது பண்ணிகிட்ருக்கோன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்ட்ரெஸ்ட்னா எங்களுக்கு தொழிலே இது தானே, வேறு எதுவுமே கிடையாது. நிலம் 10 ஏக்கர் இருக்குது, அது கூட யாரும் பயிர்கள் நல்லா கரமாக தானே இருக்குது. இப்போ இதுதானே எங்களுக்கு தொழிலே. இதை விட்டால் வேறு எதுவுமே. ஆனால் வருமானம்லாம் வந்து இந்த மாதிரி காலக்கண் தானே. காலக்கண்ணு இந்த பெருமாடுங்க வயசானது அது விற்கிறது இது பண்ணுறது அதுதான் நமக்கு வருமானம். வருஷத்துக்கு இந்த 100 இருக்கிற 100 மாட்டுக்கு வருஷத்துக்கு எல்லாம் ஒரு 2 லட்ச ரூபா எடுக்கலாம். 2 லட்சம் எடுக்கலாம். நம்ம குடும்ப செலவு போக இதில் எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. விவசாயத்தையும் பார்த்துக்கலாம், இதையும் பார்த்துக்கலாம். 6 மாதம் வந்து ஆள் வைக்கிறோண்ணா. நாங்களும் வெளியில் தஞ்சாவூர் பக்கம் போகிறதுலாம் வந்து ஒரு ஆளில் பை பஸ்ஸில் ஓட்ட முடியாது. அதுக்காக ஒரு ஆள் பார்க்குறோம். நாங்களும் ஆள் வச்சு தான் பண்ணுறோம். இந்த 2 மாடு பார்க்குறதுக்கு 1500 ரூபா ஜோடிக்கு. அந்த மாதிரி மாடு மேய்க்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க, இதுக்கும் ஆள் இருக்குது. அங்கே போச்சுன்னா கடவுள் நிற்கும். எல்லா இடத்துல இந்த மாதிரி வயலில் நிறுத்துறது காசு இது அதுன்னு ஏதாவது ஒன்று அவங்க சாப்பாடு செலவு கரெக்டாக போய்டு. எது இதில் இந்த மாட்டினுடைய இதில் இல்லாமல் நம்ம தனி வருமானம் இருக்குது. இந்த மாட்டினுடைய நம்பி இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாடு மட்டும் நாங்கள் வெளில போகாது. இப்போ எங்கிட்ட வந்து ஒரு 300-400 மாடு சேர்ந்துடும் ஒரே ஆளுக்கு. இப்போ அவ்வளோ இருந்தால் தான் ஒரு ஆளுக்கு அங்கே 300-400 மாடு இருந்தால் தான் ஒரு ஆள் கட்டுப்படி ஆகுமே. ஒரு ஆள் மேய்க்கிறதுக்கு அந்த 300-400 இருந்தால் தான் கட்டுறதுக்கு அவங்கிறது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. இது வந்து உம்பளச்சேரிண்ணா. உம்பளச்சேரி அதிலே வந்து நம்ம காஞ்சி குட்டைன்றது அதை அந்த சிவப்பு மாடலில் ஒரு 5-6 மாடு இருக்குது பாருண்ணா. அது வந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த மாடுகள். அதுங்க செம்போர் அந்த இதெல்லாம் வந்து இந்த ஜவாதி மலை அடிவாரத்துலேருந்து எடுத்தது. அதெல்லாம் மாடு வேகத்துக்காக எடுத்துருக்கோம். அதெல்லாம் காலைக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக. ரேஸ் இல்லைண்ணா, நம்மளது வந்து ஜல்லிக்கட்டு மட்டும்தான். ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் தான் கண் எடுப்பாங்க, வேறு எதுவும் இது பண்ண மாட்டாங்க.
இப்போ உங்ககிட்ட மாடு வேணுனாலும் வந்து வாங்கிக்கலாமாண்ணா? வாங்கிக்கலாம்ண்ணா. மாடு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கடை போகிறது கடை போகிறது எது இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் இடவெளியான இடம் இந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் எது வேணால் பண்ணலாம். மீக்கிறதுக்கு இடம் இருந்தால் ஓகே, எங்கே வேணாலும் வந்து மேய்ப்பண்ணா. நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. 90 90 47 47 12 12 12 12 08. 08. உங்கள் பேர்? என் பேர் அரசகுமார்ண்ணா. அரசகுமார். ம் நன்றி. உங்களை சந்திச்சதில் ரொம்ப நன்றி. சரிண்ணா. இயற்கை விவசாயிகளுக்கு ஏன்னா ஒவ்வொரு வித இன்ட்ரெஸ்ட்டில் போடுவாங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா கையிலே வந்து டாட்டா எதுக்காக நான் போட்டிருக்கீங்க? நம்மளுடைய சின்ன இருக்கணுன்றதுக்காக நம்மளும் மாடு வச்சுருக்கோன்ற ஒரு ஆர்வம் தானே. சூப்பர்ண்ணா. இதனுடைய மாட்டுக்கு வந்து தெரியணும் ஆள் யார், நம்ம ஆள் யார், அடுத்த ஆள் வேத்தாள் யாருன்னு நமக்கு தெரியணும். இதனுடைய இது வந்து நீங்களே ஒரு வாரம் பழகிட்டீங்கன்னா குழந்த மாதிரி இருக்கணும். நம்மகிட்ட எல்லாருமே பாசமாக இருக்கணும். அந்த மாடுகளும் பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி இது பண்ணணும். இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஆர்வம், இதுக்கும் நம்மள மாதிரி அறிவு இருக்குது, பாசம் இருக்குது, எல்லாமே இருக்கணும் இந்த மாட்டுங்களுக்கும். இப்போ ஒரு சில மாடெலாம் நம்ம இப்படி போய் நம்ம படுத்தோம்னா நம்ம பக்கத்தில் வந்து படுக்கிற மாடெலாம் இருக்குது. இதில் நீங்கள் சொன்ன உடனே ஒரு மாடு படுத்துது, அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் வந்து நம்ம இதுதானே பாசத்துக்காக தானே எல்லாம் கட்டுப்பட்டு நிற்கிது. இல்லைன்னா நிற்கலாம். இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணா. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இருக்கிறத. சரிண்ணா. ஆனால் இதுக்கு வந்து நமக்கே வழி தெரியலனாதான் நம்ம கரெக்டாக எந்த வழியில் போகணும், எந்த வழியில் வரணும் இதுன்னு தெரியும். தஞ்சாவூர் வரைக்கும் இங்கே நம்ம செங்கத்தில் ரோடு ஏற்றி விட்டோம்னா தஞ்சாவூர் வரைக்கும் நம்ம எங்கே இறக்கி மேய்க்கிறோம், நம்ம எங்கே ஏற்றுறோமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக போகும், கரெக்டாக வரணும். அந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வழி வைக்க நம்ம முன்ன திருப்பணும், நம்ம சொல்லணும் இல்லை. கரெக்டாக அதுவே தஞ்சாவூர் வரைக்கும் நீ எந்த ரோடுமே தேவையில்லை. அதே நம்ம கூகுள் மேப் கூட கிடைச்சி அது மாதிரி போகணும், கரெக்டாக போகணும். அது கெட்டுச்சு அதுக்கிட்ட. ரோட்டில் போகும்போது மாடு அலறது பயப்படுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதுண்ணா. எவ்வளோ வண்டியாக இருந்தாலும் அப்படியே அசால்ட்டாக போவோம், அசால்ட்டாக வரணும். அதெல்லாம் சரிண்ணா. இப்போ நீங்கள் உங்கள் ஊர் வந்து வடக்கம்பாடி, எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? எப்படி நடந்து தானே எல்லா ஊரும் நடந்து தானே. எல்லா ஊரும் நடந்து தான். இங்கேருந்து தஞ்சாவூர் கரெக்டாக 310 கிலோமீட்டர் இதாகுது. அதுக்கே நடந்து தான் வருது, நடந்து தான் போகுது. தஞ்சாவூர் கண்ணாண்டு 76 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் போகிறோம். ஒருத்தநாடு இதெல்லாம் போகிறோம். அந்த இது வரைக்கும் போயிட்டு வருதுண்ணா. இந்த மாடு வருஷத்தில் சுமார் ஒரு 5000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுதுண்ணா. இது 5000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. ஆமாம், அவ்வளோ தூரம் போயாவது வருது. இது ஒரு ஊரில் நாங்கள் வைக்க மாட்டோம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு நாளைக்கு இங்கே 10 நாள் மேய்ச்சல் இருக்கோம். திருப்பி வேற ஒரு ஊருக்கு ஓடிவோம், திருப்பி அதே ஊருக்கு வருவோம். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஊராக இல்லை, இது எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அதில் இந்த இதில் எடுத்தோன்னா கும்பகோணம் சரவணியில் எந்த இது வேணாலும் போகவும் வரணும். அந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மாடு கூட போயிட்டு வந்துடுதுண்ணா. அதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப அறிவுள்ள இருக்குண்ணா. இது நமக்கு அறிவில்லாத போய் உங்களுக்கு போகிற பக்கம் பார்த்தது இதுங்களுக்கு இருக்கிற அறிவு நம்மகிட்ட இல்லை. எந்த ரோடு வேணாலும் திருப்புங்க, அது பாட்டு சர்வ சாதாரணமாக வரணும். சர்வ சாதாரணம் போகுது. சரிண்ணா. சரிண்ணா போகலாம். சரி.